Hello students, welcome to IDBI paper explanation for reasoning. Right. So first question இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். So first வந்து பாத்தீங்கன்னா இங்க data sufficiency base பண்ணி கொடுத்துருக்காங்க. So first இங்க A, B, C, D, E and F live on 6 different floors of a 6-story building where in the lowermost floor is number 1, the one above it is number 2, so on till the topmost floor is number 6. On which floor does D live? So இதுல question என்னது D வந்து எந்த ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு தான் கேள்வி, ரைட்? ஸோ மொத்தம் என்ன சொல்றாங்க 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் இல்லையா? ஸோ 6 5 4 3 2 1. ஸோ இதில் அவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டால என்ன கொடுத்துட்டாங்க? E lives on lowermost floor. So E lives on what? Lowermost floor. Next one, only 2 people between E and A. So E and A 2 people. Next one, B lives immediately above D. F does not live immediately above B ன்றாங்க. ஸோ இப்போ கண்டிஷன் இங்க பாத்தீங்கன்னா A lives immediately above D னா இது ஒரு கண்டிஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க B எடுத்துட்டு இங்க D எடுத்துக்கலாம். இங்க E A இப்படியே இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க இங்க F does not live immediately above B ன்றாங்க. அப்போ F இந்த ரெண்டு இடத்துல ஒரு பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி F இந்த ரெண்டு இடத்துல எங்க வேணா வரலாம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வருதா? வரல, ரைட்? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா A lives on an even number floor. ஸோ எங்க வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் F lives immediately below A's floorனா இப்போ இங்க A எடுத்துட்டு இங்க F எடுக்கலாம், இங்க எடுத்துட்டு இங்க F, இங்க எடுத்துட்டு இங்க F, மூணு பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் ஒன் only 2 people live between F and B ன்றாங்க. Fக்கும் Bக்கும் இங்க F எடுத்துட்டா 1 2 இங்க B எடுத்துக்கலாம், இல்ல இங்க F எடுத்துட்டு 1 2 இங்க B எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் C lives on floor number 2. ஸோ C lives on floor number 2ன்றாங்க, ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ எடுக்க முடியாது நம்ம. ஸோ அப்போ இங்கே ஏ எடுக்கலாம். ஸோ அப்போ இங்கே எஃப் வரும் நமக்கு, ரைட்? இங்கே எஃப் வந்துச்சுன்னா நமக்கு 2 people betweenனா இப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி வர வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் டி lives ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவ் சின்றாங்க. அப்போ ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவ் சினா இங்கே கவனிச்சிங்கன்னா இப்போ சப்போஸ் இங்கே நம்ம ஏ எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், எஃப் இங்கே எடுத்துக்கலாம், 2 people பி பாசிபிள் கிடையாது, ரைட்? ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம், நம்ம இங்க ஏ எடுத்துக்கலாம். ஸோ இங்க எஃப் எடுத்துட்டா 2 people 1 2 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பி வந்துடும், கிளியரா? ஸோ எஃப்க்கும் பிக்கு நடுவில் 2 people சொல்றாங்க. சி lives ஒன் ஆஃப் த ஃப்ளோர், டி lives ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவ் சின்றாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டி இங்க வந்துடும். ஸோ நமக்கு இங்க என்ன வரும், நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்றது வருமா, ரைட்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றது வரும், புரியுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் டேட்டால A lives on even number floor, இதெல்லாம் ஓகே தான், அது எடுக்கும்போது நம்ம பாசிபிலிட்டி வருது. ஸோ C lives on floor number 2ன்னு சொன்னதுனால ஸோ ஃப்ளோர் நம்பர் 2ல நம்ம C எடுத்துக்கலாமா? ஸோ C எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம A இங்க எடுக்கலாம், ஈவன் நம்பர் ஃப்ளோர் சொன்னதுனால A ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டி இருந்துச்சு நமக்கு. ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ல இருக்கலாம், 4ல இருக்கலாம், 2ல இருக்கலாம். பட் C எடுத்ததுனால 2ல நமக்கு அந்த பாசிபிலிட்டி ஒன்று கம்மியாயிடுச்சு. இப்போ 2 பாசிபிலிட்டி வரும் ஏக்கு. ஏ இங்க இருக்கலாம். ஸோ ஏ இங்க இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும், ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஃப் வரணும், இமிடியட்லி பிலோ ஏன்னா எஃப் வரணும். எஃப்க்கும் பிக்கும் நடுவில் என்ன சொல்றாங்க, 2 பேர். எஃப்க்கும் பிக்கு நடுவில் 2 பேர்னா இங்க 2 பேர் எடுத்துட்டா இங்க பி எடுக்க முடியாது, பாசிபிள் இல்ல, மேலையும் எடுக்க முடியாது. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அப்ப அந்த பாசிபிள் நம்ம தப்பாதா? நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி ஏ இங்க 4th பிளேஸ்ல எடுத்துட்டோம்னா இமிடியட்லி பிலோ ஏ எஃப், இங்க எஃப் எடுத்துக்கலாம். இப்ப இங்க இருந்து எஃப்க்கும் பிக்கும் 2 பேர்னா இப்படி எடுத்துக்கலாம், கீழே பாசிபிள் கிடையாது. ஸோ பி இங்க வந்துச்சுன்னா இங்க ஒரு வேகண்டா பிளேஸ் இருக்கும், இங்க ஒரு வேகன்ட் பிளேஸ் இருக்கும். டி என்ன சொல்றாங்க, டி lives on the floor above C னா சிக்கு மேல டி இருக்கணும், அப்போ டி இங்க தான் பாசிபிள், இங்க வந்துரும், ரைட்? அப்போ செகண்ட் ஒன் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வருதா இல்லையா? இங்க செகண்ட் ஒன் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வருது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், only 2 is sufficient, right? That means option number 5, right? Next one பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க, how is K related to Cன்றாங்க, ரைட்? ஸோ K related to C பாருங்க, S and T have only 2 children, K and D. D is father of L, L is sister of C, A is wife of K ன்றாங்க. ஸோ A is wife of K னா அப்போ K ஓட ஜெண்டர் தெரியும். ஸோ நமக்கு இங்க ஆன்சர் வர பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ S and T have 2 children, that is K and D. Next one, D is father of L, L is sister of C, A is wife of K. So A is wife of K ன்றாங்க. அப்ப K வந்து மேலா, அப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க, K related to C தான் கேக்குறாங்க, நமக்கு ரிலேஷன் வருமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க பாருங்க, B is only child of R. நெக்ஸ்ட் ஒன் D is husband of B. So D is husband னா அப்ப B வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் B is mother of C. நெக்ஸ்ட் ஒன் K is brother in law of B. So K is brother in law னா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கலாம் இல்லையா? சோ இங்க K எடுத்துக்கலாம் நம்ம brother in law.
D does not have any sisters. So K வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல் கொடுத்துட்டாங்க. இப்போ how is K related to C னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லாமல் நமக்கு K வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட வரலாம். B க்கு சிஸ்டர் இருக்கலாம், அவங்களோட நமக்கு என்ன சொல்லலாம், ஸோ B க்கு சிஸ்டர் இருக்கலாம், அவங்களோட ஹஸ்பண்டா கூட இருக்கலாம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ரிலேஷன் தான் வரப்போகுது. ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் வரும். அப்போ என்ன சொல்லலாம், நம்ம எய்தர் ஆர்னு சொல்லலாமா? ஸோ எய்தர் ஆர்னா தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 will be your answer. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, in which year did D visit Singapore? ஸோ இங்க என்ன சொல்றாங்க, D visit Singapore after 2002. 2002க்கு அப்புறம்னா 2003ல இருந்து, ரைட்? பட் பிஃபோர் 2010. ஸோ 2010னா 2009. ஸோ 2003 2009. ஓகே, அது கூட இன்க்ளூட் ஆகுங்க. நெக்ஸ்ட் ஒன், he clearly remembers that the boarded flight to Singapore on 29th February. So 29th February னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர் தான் வரும். இது நடுவில் லீப் இயர்ஸ்னா நமக்கு 2004 2008 ரெண்டு லீப் இயர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், he did not visit Singapore in 2008. அப்போ 2008 இல்லைன்னா 2004 நமக்கு ஆன்சர் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, D was born in the year 1986. 1986ல பிறந்திருக்காரு. He visited Singapore before the age of 21 years. Before the age of 21 years னா 21 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், இங்க நமக்கு 7. ஸோ 2007 வருமா? அப்போ 2007க்கு முன்னாடி போயிருக்கணும். அப்போ 2006 எடுத்தோம், 2006ல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பட் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 16 years. ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 16 yearsனா, ஸோ இதெல்லாம் 16னா -5 பண்ணணுமா? ஸோ -5னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 years. ஸோ 16 yearsக்கு அப்புறமா தான் போறாங்க. ஸோ 16 years அப்புறம், ரைட்? அப்போ 16 அப்புறம் போறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, he did not visit Singapore at the age of 19 years. at the age of 19 year விசிட் பண்ணல. அப்போ என்ன ஏஜ் விசிட் பண்ணிருப்பாங்க? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுனா இங்க வரைக்கும் நமக்கு 20 years இருக்குமா? ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 16 years ஆஃப்டர். 16 ஆஃப்டர்ஸ்னா இதுக்கு முன்னாடி 16 yearsனா நமக்கு என்ன வரும்? ஸோ 2002ன்னு வருமா? அப்போ 2002 வராது. அப்போ 2003ல இருந்து வரும். அப்போ 19 years கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ 19 years கிடையாதுன்னா, ஓகே, அப்போ 19 years கிடையாது நமக்கு என்ன வரும்? நிறைய ஓகே பாசிபிலிட்டிஸ் வருங்க. அப்போ செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் வராது. ஸோ ஒன்லி ஒன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த question. Option number 1 is the answer. Next one. So next one பார்த்தோம்னா, 5 people L, M and O and P are sitting around a circular table. Some are facing inside while some are facing outside. Who is sitting second to the left of O? So second to the left of O கண்டுபிடிக்கணும். இங்க 5 people இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. So 5 people, some are inside, some are outside. யார் வந்து second to the left of O? So பார்க்கலாம். First one, N is immediate left of M, M facing outside. So M facing outside சொல்லிட்டாங்க. N வந்து பார்த்தீங்கன்னா immediate left of N. Next one வந்து பார்த்தீங்கன்னா, okay, N வந்து immediate left of M. Next one, N is an immediate neighbor of P. N is an immediate neighbor of P னா already இங்க M இருக்காங்கன்னா இங்க P வந்துரும். Next one, L is second to the left of P. So L is second to the left னா inside எடுத்துட்டா second to the left already M இருக்காங்க, possible இல்ல. outside எடுத்துட்டா second to the left இங்க L வந்துருவாங்க. இப்போ இங்க O வந்துருவாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க question, who is second to the left of O? So second to the left of O ன்னு கேட்டா நமக்கு இந்த பக்கம் possible, இந்த பக்கம் possible. ஏன்னா நமக்கு டைரக்ஷன் தெரியாது, O டைரக்ஷன். So first one நமக்கு ஆன்சர் கிடைக்கல. So second one பார்த்தோம்னா, so second one அந்த மாதிரி 5 members தான் இருப்பாங்க. O sits immediate left of L, P is immediate left of O, M sits immediate right of N. so இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு L வந்து இன்சைட் எடுத்துட்டா O இங்க வரும். நெக்ஸ்ட் ஒன், P is immediate left of O. so P is immediate leftனா இந்த பக்கம் பாசிபிள் இல்ல. இப்போ இங்க P வந்துரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், M sits immediate right of N னா so நமக்கு N இங்க இருக்கலாம், M இங்க இருக்கலாம், ரெண்டு பாசிபிலிட்டி. அப்படி இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா L அவுட் சைடு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா O இங்க வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, P sits immediate left of O. immediate left of O னா P இங்க வரும். நெக்ஸ்ட் N and O எங்க எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. so இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டு த லெஃப்ட்னா இங்க யார் வருவான்னு தெரியாது, NM வரலாம். அதே மாதிரி இங்க செகண்ட் டு த லெஃப்ட்னா இங்க NMO யார் வேணா வரலாம். ஸோ செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கம்பைன் பண்ணுமா? ஸோ கம்பைன் பண்ணோம்னா M sits immediate right of N னா இது அவுட் சைட் ஆகும். இப்போ இங்க என்ன சொல்றாங்க நமக்கு, P sits immediate left of O. immediate left P இங்க தான் இருக்கணும். immediate leftனா அப்போ நமக்கு இன்சைட் ஆகுமா? அப்போ நமக்கு P இங்க வரும். இப்போ என்ன கேக்குறாங்க, செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓனா இதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வருது. அப்போ என்ன சொல்லலாம், data in both the statements together are sufficient to answer the question, right? That is option number 3 will be your answer. Next one. So next one பார்த்தோம்னா, so coding decoding பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. How is speech coded in the given code language? So code speech ஓட code find out பண்ணணும். So speech எங்க இருக்குன்னு பாருங்க. So speech இங்க
இந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்க இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்க இருக்கு. மற்ற வேர்ட்ஸ் கவனிங்க, மற்ற வேர்ட்ஸ் கிளியர், ஸோ கிளியர் ரிப்பீட் ஆகலை இங்க. நெக்ஸ்ட் ஈஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகலை. மஸ்ட்ன்றது ரிப்பீட் ஆகுது. ரைட், ஸோ மஸ்ட் அண்ட் ஸ்பீச் ரிப்பீட் ஆகிறதுனால நமக்கு எதிரா கேஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்பீச் இங்க இருக்கு, வேற எங்க ஸ்பீச் இருக்கு, இங்க இருக்கு. மற்ற வேர்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபிகர் இங்க இருக்கா, நமக்கு இல்ல. நெக்ஸ்ட் ஆஃப் இருக்கா, கிடையாது. நெக்ஸ்ட் ஈஸ் இருக்கான்னா ஈஸ் கிடையாது. டெல் இருக்கானா டெல்லும் கிடையாது. ரைட், அப்ப என்ன சொல்லலாம், இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஏன்னா ஸ்பீச் மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ ஒன்லி 2 இஸ் sufficient to answer the question. That is option number, என்ன சொல்லலாம் நம்ம, that is option number 2 will be your answer. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8 army personnel PQ, RST, U, V and W are sitting around a circular table facing the center but not in the same order. Each one of them has a different rank in the army, like general. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் எடுத்துங்க. ஸோ ஜெனரல், பிரிகாடியர், ஓகே, நெக்ஸ்ட் கொலோனல், நெக்ஸ்ட் மேஜர், கேப்டன், lieutenant, field marshal and havaldar. That means பாருங்க 1 2 3 4 5 6 7 8, right? So அதே மாதிரி இங்க 8 people, right? So இப்போ circular table, okay, circular table சொல்றாங்க, எல்லாருமே inside, that is 8 members. Okay, இப்போ டேட்டா பார்க்கலாம். So 2 variable பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. So Q sits third to the left of field marshal. So field marshal ஓட third leftல இருப்பாங்க. ஸோ நமக்கு டைரக்ஷன் தெரியும், எல்லாருமே இன்சைட் தான். ஸோ ஃபீல்டு மார்ஷல், ரைட். ஸோ தேர்ட் லெஃப்ட் 1 2 3, ஸோ கியூ இங்க வரும். நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் கியூ அண்ட் மேஜர். ஸோ ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் கியூ அண்ட் மேஜர்னா ஸோ மேஜர் இங்க எடுத்துக்கலாம் நம்ம, ரைட். இன்னொரு கண்டிஷன்ல மேஜர் இங்க வரும். அப்ப நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி வருது இங்க, ரைட். ஸோ இங்க ஃபீல்ட், இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இங்க கியூ வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேஜர் வர வாய்ப்பு இருக்கு, ரைட். நெக்ஸ்ட் ஒன், T sits third to the right of major. So T sits third to the right of major னா நமக்கு 1 2 3 T இங்க வரும். So இந்த கண்டிஷன்ல third to the right 1 2 3 இங்க T வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், S sits immediate right of the colonel. S sits immediate right of the colonelனா பாசிபிலிட்டி இருக்கு, நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், neither Q nor T is the colonel. அப்ப Qல இங்க colonel வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் T, Tயும் பாத்தீங்கன்னா colonel வரக்கூடாது. நெக்ஸ்ட், the colonel is not an immediate neighbor of T and T are field marshal. அப்போ நமக்கு இங்க colonel வரக்கூடாது, இங்கேயும் colonel வரக்கூடாது. அப்போ பாசிபிலிட்டி பாருங்க, என்ன சொல்றாங்க, எஸ் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் ரைட்ல இருக்காங்க கொலோனலுக்கு. அப்ப இங்க கொலோனல் எடுத்துக்கிட்டா இமீடியட் ரைட்னா இங்க கியூ இருக்காங்க, பாசிபிள் இல்ல. அப்போ இங்க கொலோனல் எடுத்துக்கலாமா, ரைட். இங்க இமீடியட் ரைட்னா இங்க எஸ் எடுத்துக்கலாமா நம்ம. ஓகே, சோ இந்த கண்டிஷன்ல பார்க்கலாம். சோ கியூ டி இங்க கொலோனல் வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் நைபர் ஆஃப் ஃபீல்ட் ஆஃபீஸரும் கிடையாது. அப்ப இங்கேயும் நமக்கு வந்து டீக்கும் இமீடியட் நைபர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா வராது. அப்ப எங்க எடுக்கலாம்னா இமீடியட் ரைட். இங்க கொலோனல் எடுத்துக்கிட்டா கொலோனோட இமீடியட் ரைட்ல எஸ் எடுத்துக்கலாம், பாசிபிள். இங்க கொலோனல் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் ரைட், நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் எடுத்துக்கலாம். நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது, ரைட். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The general is an immediate neighbor of the major. So general is an immediate neighbor of major னா இங்க நம்ம ஜெனரல் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. immediate neighbor of major னா இங்க நம்ம ஜெனரல் எடுத்துக்கலாம், ரைட். அப்போ இங்க கொலோனல் நம்ம எடுக்க முடியாது. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இங்க கொலோனல் எடுத்துக்கிட்டா நமக்கு இமீடியட் ரைட். ஸோ இமீடியட் ரைட்னா இங்க நமக்கு எஸ் வரும், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the Havaldar sits second to the left of P. P is not field marshal. அப்ப P ன்றது நமக்கு இங்க எடுக்க முடியாது. P யோட செகண்ட் லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவால்தார் இருக்காங்க. அப்ப இங்க P எடுத்துக்கிட்டா செகண்ட் லெஃப்ட் பாசிபிள் நமக்கு. இங்க P எடுத்துக்கிட்டா செகண்ட் டு லெஃப்ட் நமக்கு ஹவால்தார் பாசிபிள், ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். U is brigadier. So U is brigadier. ஓகே, சோ அப்போ U is brigadier-னா நம்ம U எங்க எடுக்கணும்? இப்போ சப்போஸ் இங்க நம்ம P எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், செகண்ட் டு த லெஃப்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹவால்தார் எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, இப்போ U எங்க எடுக்க சொல்லுங்க? இங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாம். பட் என்ன சொல்றாங்க, U is brigadier சொல்றாங்க. இங்க வந்து U கொலோனல் ஆயிடும், இங்க U ஜெனரல் ஆயிடும், இங்க U ஹவால்தார் ஆயிடும். சோ அப்போ இது பாசிபிள் கிடையாது, ரைட். அப்ப நெக்ஸ்ட் P எங்க எடுக்கலாம்? P இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் P யார் இருக்காங்க? ஹவால்தார் இருக்காங்க. சோ இங்க ஹவால்தார் எடுக்கலாம்,
ரைட். இப்போ பாசிபிளா? இப்போ யூ எங்க எடுக்கணும்? மொத்தத்துல யூ இங்க தான் எடுக்கணும். யூ இங்க எடுத்துட்டா யூ என்ன சொல்றாங்க? பிரிகாடியர். ரைட். ஸோ இங்க நமக்கு யூ வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம்னா ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க? பியோட செகண்ட் லெஃப்ட்ல என்ன சொல்றாங்க நமக்கு? ஹவால்தர். ரைட். ஸோ பி இங்க எடுக்க முடியாது. பி இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் லெஃப்ட் ஹவால்தர் பாசிபிள். இங்க பி எடுத்துட்டா இங்க மேஜர் இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. ரைட். இங்க பி எடுத்துட்டா செகண்ட் லெஃப்ட்ல கொலோனல் இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க பி எடுத்துட்டோம்னா செகண்ட் லெஃப்ட் ஹவால்தர் பாசிபிள். ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம் பாருங்க. W sits immediate right of ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா U brigadier. ஸோ U brigadier இங்க எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் W sits immediate right of lieutenantறாங்க. lieutenant immediate rightல நமக்கு W இருக்காங்க சொல்றாங்க. அப்போ பாசிபிள் எங்க? நம்ம W இங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாம், இல்ல இங்க எடுக்கலாம். W இங்க எடுத்துட்டா lieutenant எடுக்க முடியுமா? பாசிபிள் கிடையாது. W இங்க எடுத்துட்டா நமக்கு lieutenant எடுக்க முடியாது. அப்போ நம்ம W இங்க எடுத்துட்டா இங்க lieutenant எடுக்கலாமா? lieutenantோட immediate rightல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? W இருக்காங்க. W sits immediate right of lieutenant. ரைட். இந்த கண்டிஷன்ல W இங்க எடுக்கலாம். ஸோ lieutenantோட immediate right. ஸோ lieutenantோட immediate right நம்ம இங்க எடுக்கலாம். ஸோ ரைட். அப்போ இங்க lieutenant ஓட immediate rightல W. ரைட். ஓகே. இங்க ஏதோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் இட்ஸ் டு த இம்மீடியட் ரைட் ஆஃப் கொலோனா. இம்மீடியட் ரைட் இல்லையா? அப்போ நமக்கு இது பாசிபிளே கிடையாது. அப்போ நமக்கு இங்கே வராது. நம்ம இம்மீடியட் லெஃப்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே வராது. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ரைட். ஸோ lieutenantோட இம்மீடியட் ரைட்ல W. ரைட். ஸோ V இஸ் நாட் கொலோனல். ஸோ V இஸ் நாட் கொலோனல்னா நமக்கு V வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் ஒரு பர்சன் இங்கேயும் ரிமைனிங் ஒரு கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் வரணும். ரைட். பார்க்கலாம் யார் ரிமைனிங் இங்கே? PQR. ஸோ PQR நமக்கு R வந்து பார்த்தீங்கன்னா கொலோனல்ல வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன எடுக்கணும் நம்ம? கேப்டன். ஸோ T வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்டன் ஆயிடும். ரைட். ஓகே. ஸோ P இஸ் நாட் த ஃபீல்டு இது, V இஸ் நாட் கொலோனல். ஸோ Vன்றது இங்கே எடுத்துட்டோம். ஸோ ஃபைனலான அரேஞ்ச்மெண்ட் இதுதான் நமக்கு. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Who amongst the following is the captain? So captain வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு T. That is option number 5 will be your answer. Next one. Which of the following is true with respect to the given arrangement? The major is an immediate neighbor of field marshal. கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். only one person sits between W1 Havaldar. W1 Havaldar கிடையாது. ரெண்டு பேர் இருக்காங்க. Q sits third to the right of P. Q sits third to the right of P கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். P is general. So P is general கிடையாது. அப்போ ஆப்வியஸா ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் இருக்கணும். W and the brigadier are immediate neighbors. So W and brigadier are immediate neighbors. That is option number 5 is the answer. Next one. So the following is a rank of V. So rank of V வந்து பார்த்தீங்கன்னா general. That is option number 4 is the answer. Next one. Which of the following is true with respect to R? Brigadier sits immediate left of R. So brigadier sits immediate left of R. That is option number 1 will be your answer. So remaining பார்த்துக்கிட்டா ஒரு வாட்டி R lieutenant வராது. S sits exactly between R and marshal. So வராது. Next one. R is an immediate neighbor of general. அதுவும் வராது. Next one. Only 3 people between R and Havaldar. அதுவும் வராது. That is option number 1 is the answer. Next one. The captain is related to you in a certain way based on the given arrangement, right? So C, that is captain is related to you. So U ஓட third leftல வந்து பார்த்தீங்கன்னா captain இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு கேப் இருக்குன்னு சொல்லலாம். Next one. Following the same pattern, the colonel is related to Q. So colonel related to Q னா Q ஓட third leftல colonel இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு கேப் இருக்கு. Next one. To which of the following army personnel is a major related to the following same pattern? So major related to major இங்க இருக்காரு. Major யாரோட third leftல இருக்காரு? That is T ஓட third leftல இருக்காரு. Right. Third left. Right. இங்க third left. இங்கேயும் பார்த்தீங்கன்னா third left. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா third leftஆ இருக்கணும். So third leftனா T ஓட third leftல major இருக்காரு. Right. அப்படி இல்லைன்னா ரெண்டு கேப்னு சொல்லலாம். ரெண்டு கேப்னா T தான் இருக்காங்க. ரெண்டு கேப். Right. That is option number 3 will be your answer. Next one. What is the position of U compared to S? What is the position of U compared to S னா S ஓட second leftல U இருக்காங்க. So second to the left, option number 4 is the answer. Next one inequalities based பண்ணி கொடுத்திருக்காங்க. So பாருங்க. In which of these expressions will the expression y greater than or equal to c be
definitely true. So y greater than or equal to, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரூ கேட்குறாங்க, இங்கே பாசிபிள் கிடையாது, ஏன்னா y கிரேட்டர் தேன் சீன் ஆகிடும். நெக்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா y greater than or equal to c, that is second option is right. So y இருந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இங்கே equal to greater than or equal to, இது equal to greater than or equal to, அப்போ செகண்ட் ஒன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சருங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Next one, ancient preservation techniques had successfully preserved an Egyptian mummy for 4,000 years in country Y. However, this oldest Egyptian mummy in the country, which is currently on display at the Central Museum, is on the verge of deterioration. The mummy considered the museum's top drawer is decaying faster than anticipated. Which of the following can be a possible reason behind the condition of this mummy? So, இங்க கொடுத்ததுக்கான possible reason என்னன்னு கேக்குறாங்க. Right. So இங்க என்ன கொடுத்துறாங்கன்னா, Asian preservation techniques had successfully preserved an Egyptian mummy for 4,000 years in the country Y. Okay, country Yல oldest okay technique யூஸ் பண்ணி preserve பண்ணி வச்சிருக்காங்க, சேமிச்சு வச்சிருக்காங்க. So Egyptian mummies. However, this oldest Egyptian mummy in the country, which is currently on display at the Central Museum, is not verge of deterioration. The mummy considered the museum's top drawer is decaying faster than anticipated. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டஸ்ட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி இங்கே இப்போ டிஸ்பிளே பண்ணுறதுல ஓகே நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோரேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக டிகே ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பாசிபிள் ரீசன் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் நம்பர் 1 பார்க்கலாம். The number of tourists visiting the Central Museum has decreased owing the extremely hot weather which is forcing them to stay indoors. இது வராது. Next one, the preservation techniques used to preserve this mummy will no longer be effective in doing the same soon. Okay, அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ preservation technique used to preserve this mummy will no longer effective. ஸோ பழைய டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்டாக இருக்கும் ரீசன். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Which of these expressions will be definitely true if the given expression is definitely true? Right, எது வந்து definitely true பார்க்கலாம். d less than or equal to s ன்னு சொல்றாங்க. d less than or equal to s னா ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வராது. definitely true தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். t less than e ன்னு சொல்றாங்க. t less than e ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு, செகண்ட் ஒன்று வராது. y less than d ன்றாங்க, ஸோ y less than d ஆப்போசிட் சிம்பிள், தேர்ட் ஒன்று வராது. l less than or equal to s, l less than or equal to s நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சிம்பிள், ஸோ ஃபோர்த் ஒன்று வராது. சாரி, L less than, L greater than or equal to, okay எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்போசிட் சிம்பிள்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், L greater than T ன்றாங்க, ஸோ L greater than or equal to T, L greater than or equal to T, that is definitely true. ஸோ ஆப்வியஸா 4 ஆப்ஷன் நமக்கு வரலன்னா 5th ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன். C, D, E, F and G are 5 different cupboards, each of different size. E is smaller than cupboard F. ரைட், ஸோ பார்க்கலாம். ஸோ எத்தனை கபோர்ட்ஸ் கொடுத்துருவோம்? 5. 1 2 3 4 5. இதில் F is bigger than only 2 cupboardsன்னு சொல்கிறாங்களா? ஸோ F is bigger than only 2 cupboards, F இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் E is smallest cupboard, E is smallest cupboard. ரைட், நெக்ஸ்ட் ஒன், C is smaller than only D, ஸோ C is smaller than only D னா அப்போ ரிமைனிங்ன்றது இங்கே வரணும். ரிமைனிங் என்னது நமக்கு? G கொடுத்துருக்காங்க, ஸோ G இங்கே வந்துடும். The size of the second biggest cupboard is 40 feet. Next one, the size of the second smallest cupboard is 22 feet. Okay, இது அவங்க கொடுத்திருக்கிறது. இப்போ questions பார்க்கலாம். Which of the following cupboard size combination is correct as per the given arrangement? C36 கிடையாது, D40 கிடையாது, G22, that is option number 3 will be your answer. Right? Next one. Which of the following is true as per the given arrangement? None of the given options is true. Next one பார்க்கலாம். G is bigger than F கிடையாது, D is bigger than only 3 cupboards கிடையாது. Next one, F is bigger than D கிடையாது. Next one, remaining obvious, option number 5 தான் ஆன்சரா இருக்கும். G is smaller than C, that is option number 5 is answer. Right, next one. Okay, next one பார்த்தோம்னா, many cases of disease XYZ are being reported in the city. An NGO which has been working with such patients is blaming the medical council for turning a deaf ear to their appeal to quarantine the patients having XYZ. இங்க என்னன்னா நிறைய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது ஆயிட்டு இருக்கு, ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு டிசீஸ் XYZனால. ஓகே, அண்ட் NGO which has been working with such patients, NGO எந்த NGO அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாரண்டைன், ஓகே அந்த மாதிரி
டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறவங்கள குவாரண்டைன் பண்றது பத்தி அவங்க எதுவுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. நம்ம இவங்க எது சொன்னாலும் அவங்க கேட்காம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் ரெஃப்யூட் த பிளேம்ன்றாங்க. பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தா XYZ is not a contagious disease, thus the patients do not need to quarantine. The option number 1லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன கேக்குறாங்க, ரெஃப்யூஸ் பண்றது, அந்த பிளேம் வந்து ரெஃப்யூஸ் பண்றதுன்னா XYZ கண்டாஜியஸ் கிடையாது. கண்டாஜியஸ் என்னது, பரவக்கூடியது கிடையாதுன்றாங்க. பரவக்கூடியதா இருந்தா தான் அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணும். யாருமே வந்து அவங்கள இது பண்ணாம இருக்கணும், ரைட்? அதாவது கான்டாக்டா இல்லாம இருக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை கான்டாக்ட்ஸ் இல்லாம இருந்தா இது நம்ம குவாரண்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சிலாகிசம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் nails are screws, all some screws are hammers, all hammers are logs. எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு. கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், some locks being nails is a possibility. Next one, all locks are definitely nails, right? So இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா some locks being nails is a possibility, அவ்வளோதான். அது டைப்பிங் மிஸ்டேக். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் டு all locks are definitely nailsன்னு சொல்றாங்க. இப்போ கன்க்ளூஷன், இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் அண்ட் நெயில்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க நெயில்ஸ் இருக்கு அண்ட் இங்க லாக்ஸ் இருக்கு. இப்போ கவனிச்சிங்கன்னா ஆல் லாக்ஸ் ஆர் ஸ்க்ரூஸ், எல்லா லாக்ஸுமே இங்க ஸ்க்ரூக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் சம் ஸ்க்ரூஸ் ஆர் ஹேமர்ஸ், சில ஸ்க்ரூஸ் வந்து ஹேமர்ஸ்ல இருக்கு. ஹேமருக்கும் நெயிலுக்கும் டிஃபரெண்ட் ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஹேமர்ஸ் ஆர் லாக்ஸ். இப்போ ஆல் ஹேமர்ஸ் ஆர் லாக்ஸ்னா ஸ்க்ரூஸ் தான் லாக்ஸ் வச்சு கனெக்ட் ஆயிருக்கும், நெயில்ஸ் கனெக்ட் ஆயிருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நெயில்ஸ்க்கும் லாக்கும் டெஃபினட் ரிலேஷன் இல்லாதனால நமக்கு பாசிபிலிட்டின்றது இங்க ஃபாலோ ஆகும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆல் லாக்ஸ் ஆர் டெஃபினெட்லி நெயில்ஸ் சொல்றாங்க. ஸோ ப்ரீவியஸா நம்ம என்ன பார்த்தோம், எல்லா நெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா லாக்ஸ்க்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் தானே பார்த்துங்க, ரைட்? All buildings are apartments, all apartments are flats. Next one, no flat is a office ன்னு சொல்றாங்க. First conclusion, all buildings are flats. Second conclusion, no apartment is a office. So first conclusion பார்க்கலாம். buildings and office, sorry, buildings and flats. எல்லா பில்டிங்குமே எங்க இருக்கு, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. எல்லா அபார்ட்மெண்ட்டுமே ஃபிளாட்ஸ்குள்ள இருக்கு. இப்போ அபார்ட்மெண்ட் எல்லாமே ஃபிளாட்டுக்கு சொந்தம்னா அபார்ட்மெண்ட்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஃபிளாட்டுக்கு தானே சொந்தம். அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, நமக்கு பில்டிங்ஸ் இருக்கு, எல்லா பில்டிங்குமே இருக்கு. இப்போ எல்லா பில்டிங்குமே கண்டிப்பா ஃபிளாட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுது, ரைட்? செகண்ட் ஒன், நோ அபார்ட்மெண்ட் இஸ் அன் ஆஃபீஸ். ஸோ நோ அபார்ட்மெண்ட் இஸ் ஆஃபீஸ்னா அபார்ட்மெண்ட் எல்லாமே இங்க இருக்கு, ஃபிளாட்குள்ள இருக்கு. அந்த ஃபிளாட்டுமே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிடையாது. இப்போ கண்டிப்பா நோ அபார்ட்மெண்ட் இஸ் ஆஃபீஸ் தான், ரைட்? ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. தட் மீன்ஸ் both 1 and 2 follows, that is option number 4 is the answer. Next one, some tails are horns, some horns are noses, some noses are ears. So conclusion 1 பார்த்தோம்னா at least some ears are horns, that means some ears are horns. Next one, some noses are tails ன்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தோம்னா some tails are horns, so tails and horns ரிலேட் ஆயிருக்கு சில பகுதி. Next one, some horns are noses, some horns are noses. Next one, some noses are ears. இப்போ இங்க பாத்தீங்கன்னா horns, ears இங்க இருக்கு, நமக்கு அது ரெண்டுத்துக்கு ரிலேஷன் தான் வேணும். இப்போ நடுவில் என்ன இருக்கு, நமக்கு நோஸ் இருக்கு. ஸோ நோஸ் வந்து ஹார்ன்ஸ் வச்சு தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நோஸ் வந்து இயர்ஸ் வச்சு தான் கனெக்ட் ஆயிருக்கு. இயர்ஸும் ஹார்ன்ஸும் கனெக்ட் ஆயிருக்குன்னா டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா சம் நோசஸ் ஆர் டெய்ல்ஸ்னு இருக்கு, டெய்ல்ஸ் இங்க இருக்கு அண்ட் நோஸ் இங்க இருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ன்ஸ் இருக்கு. ஸோ டெய்லுக்கும் நோஸ்க்கும் இன்டர்செக்ஷன் இருக்கானா கிடையாது, ரைட்? அப்புறம் டெஃபினட் ரிலேஷன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 will be your answer, right? Next question, no bench is a chair, some chairs are sofas, no sofa is a mat ன்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் 1ல என்ன கொடுத்துறோம் பார்க்கலாம். all sofas being benches is a possibility. Next one, all mats being chairs is a possibility, right? ஸோ இங்க sofas being benches is a possibility ன்னு சொல்றாங்க. இப்போ பெஞ்சுக்கும் சேருக்கும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. சில சேர் எங்க இருக்கு, சோஃபாக்குள்ள இருக்கு. இப்ப எல்லா சோஃபாவுமே நம்ம பெஞ்ச் வச்சு கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு சோஃபாக்குள்ள இருக்கிற அந்த சில சேர் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் கூட கனெக்ட் ஆகும், கரெக்டா? அப்போ நமக்கு அந்த சேரும் பெஞ்சும் கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது கனெக்ட் ஆகும். அப்ப கண்டிப்பா எல்லா சோஃபாவுமே பெஞ்ச் கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன்,
all mats being chairs is a possibility. All mats being chairs is a possibility. என்ன பாருங்க, பெஞ்சுக்கும் சேருக்கும் ரிலேஷன் கிடையாது. சில சேர் வந்து சோஃபா, இன்னும் எந்த சோஃபாவுமே மேட்டு கிடையாது. இப்போ மேட்டுக்கும் சேர், இப்போ என்ன பார்க்கணுமா, எல்லா மேட்டுமே நான் சேர்ல கொண்டு வந்து வைக்கலாமா? அப்படி கொண்டு வந்து வச்சாலும் இப்போ எனக்கு என்ன ஆகக்கூடாது, சோஃபாவும் மேட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ எல்லா மேட்டும் நான் சேர் கொண்டு வந்து வச்சாலும் சோஃபா மேட் நமக்கு intersect ஆகுமா? intersect கண்டிப்பா ஆகாது. So second one நீங்க follow ஆகும். அப்போ only 2 is true, that is option number 2 will be our answer. Next one, no point is a blank, all blanks are spaces, some spaces are areas. So first conclusion, all spaces being point is a possibility. Second conclusion, all areas being point is a possibility, right? So first conclusion பார்க்கலாம், all spaces being point is a possibility. So spaces and பாயிண்ட் இல்லையா, ஸோ பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ பாயிண்ட்டுக்கும் பிளாங்க்குக்கும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது, எல்லா பிளாங்க்குமே ஸ்பேசஸ் சொல்றாங்க. பிளாங்க்கும் பாயிண்ட் தான் நான் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா பாயிண்ட் எடுத்துட்டு வந்து நான் எல்லா ஸ்பேஸுமே அப்போ பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகும்போது அப்போ என்ன ஆகும், எனக்கு ஓகே பிளாங்க்கும் கனெக்ட் ஆகுமா? அப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நான் எனக்கு ஃபாலோ ஆகாது, ரைட்? Next one, all areas being point is a possibility. All areas being point is a possibility னா இப்போ பாயிண்ட்டுக்கும் பிளாங்க்குக்கும் தான் ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க, எல்லா பிளாங்க்குமே ஸ்பேசஸ். ஸோ சில ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாஸ். இப்போ என்ன சொல்றாங்க, எல்லா ஏரியாவுமே பாயிண்ட்டுக்குள்ள வைக்கிற பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ எல்லா ஏரியாவுமே பாயிண்ட்டுக்குள்ள வச்சாலும் ஸ்பேஸ் தான் கனெக்ட் ஆகாம தவிர பிளாங்க் கனெக்ட் ஆகாது. அப்போ கண்டிப்பா இது பாசிபிள் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம், only 2 follows, that is option number 1 is the answer, right? Next one, some liquids are solids, some solids are gases, no gas is a vapor. So first conclusion, no vapor is a liquid. வேப்பருக்கும் லிக்விடுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கானா? கண்டிப்பா டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது, ரைட்? செகண்ட் ஒன் பார்த்தோம்னா சம் வேப்பர்ஸ் ஆர் லிக்விட், சம் வேப்பர்ஸ் ஆர் லிக்விட்ஸ் ஆல்ரெடி சொன்னோம், லிக்விடுக்கும் வேப்பருக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. ஸோ இங்கும் வராது. அப்போ என்ன சொல்லலாம், இங்க நோன் இருக்கு, இங்க சம்மன் இருக்கு, சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட், அப்போ எய்தரான்னு சொல்லாம ஆப்ஷன் நம்பர் 1 will be our answer. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The principal of Institute Shishya has started a drive called Beyond Books, under which they will donate textbooks to underprivileged school children. The drive will last for a week starting from Monday and ending on Sunday. So day based கொடுத்துருக்காங்க. So Monday to Sunday, right? So Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. ஸோ 7 days, 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 நாளில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரைட்? ஸோ நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். இங்கே புக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு பாசிபிலிட்டி வருதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன புக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ அண்ட் த டெக்ஸ்ட் புக்ஸ் which it will donate are for these subjects: chemistry, biology, Hindi, English, Sanskrit, history and geography, but not necessarily in the same order. So பார்க்கலாம், history textbooks will be donated on Sunday. So donated on Sunday. So Sunday வந்து பார்த்தீங்கன்னா history textbooks. Next one, textbooks of biology will not be donated on Wednesday. So Wednesday வந்து பார்த்தீங்கன்னா biology வந்து பார்த்தீங்கன்னா தர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. Next one, will be donated immediately before English, will be donated immediately before English. என்னது, biology donated immediately before English. அப்போ biology இங்க எடுத்துக்கிட்டு நமக்கு இங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் பாசிபிள். இங்க biology இங்க இங்கிலீஷ் எடுக்க முடியாது. இன்னொரு கண்டிஷன்ல இங்க biology இங்க இங்கிலீஷ் எடுக்கலாம் பாசிபிளா? அப்படி இல்லைன்னா இங்க biology இங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இங்க ஹிஸ்டரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், textbooks for Hindi will be donated immediately after history. Immediately before history. Hindi வந்து பார்த்தீங்கன்னா immediately before history. அப்போ இங்க biology Hindi நமக்கு இங்க biology இங்க இங்கிலீஷ்ன்ற பாசிபிலிட்டி நமக்கு போயிடும். அப்போ இங்க ஒரு பாசிபிலிட்டி, இங்க ஒரு பாசிபிலிட்டி, 2 பாசிபிலிட்டி தான். நெக்ஸ்ட் ஒன், there will be a gap of 1 day between days on which textbooks for English and geography will be donated. அப்போ English and geography 1 day gap. English and geography 1 day gap, right? Next one, there will be a gap of 1 day between days on which textbooks and biology and chemistry. So 1 day gap biology and chemistry. So 1 day gap biology and chemistry. அப்ப ரிமைனிங் இங்க ஒரு புக், இங்க ஒரு புக் வரணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றான் பார்க்கலாம்.
Textbooks for Sanskrit will not be donated on Monday. இங்க வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் எங்க இருக்கணும், மண்டேல தான் இருக்கணும், பாசிபிலிட்டி இல்ல. அப்ப இங்க சான்ஸ்கிரிட் வரும், இது ஒரு பாசிபிலிட்டில முடிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த immediate day after the donation of textbooks for Sanskrit? So textbooks after, okay, immediately after Sanskrit என்னது நமக்கு Saturday, that is option number 5 is the answer, right? Next question. There will be a gap of how many days between days on which textbooks for chemistry and Sanskrit? So எத்தனை day gap இருக்கு? 1 day gap இருக்கு, that is option number 1. Next one. Which of the following is true as per the given arrangement? எது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். None of the given statement is true. First option அது. Second option, there will be a gap of 3 days on which textbooks of chemistry and history. 3 days gap, right? கரெக்டா இருக்கு, ரைட்? 3 days இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட ஆன்சர் இங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். History is related to Friday. History is related to Friday னா history வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு மேலே இருக்கு, 1 day கேப். நெக்ஸ்ட் ஒன், ஹிந்தி இஸ் ரிலேட்டட் டு தேர்ஸ்டே. ஹிந்தியோட மேலே தேர்ஸ்டே இருக்கு, 1 day கேப். நெக்ஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் சான்ஸ்கிரிட் ரிலேட்டட் டு சான்ஸ்கிரிட், 1 day கேப், மேலே வெனஸ்டே இருக்கு. ஸோ வெனஸ்டே வில் பி ஆன்சர். ஸோ 1 day கேப்னு எடுத்தீங்கன்னா நமக்கு சண்டே கூட வரும் ஆன்சர், வெனஸ்டேல சண்டே வரும். பட் இங்கே எப்படி எடுக்கணும்னா ஹிஸ்ட்ரிக்கு மேலே ஃப்ரைடே 1 day கேப்ல இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு மேலே தேர்ஸ்டே 1 day கேப்ல இருக்கு, அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டுக்கு மேலே 1 day கேப்ல வெனஸ்டே இருக்கணும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 வில் பி யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். On which of the following days will the books for English be donated? English வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டொனேட் பண்ணியிருக்காங்க? Which of the following days will be English will be donated? English எப்போ டொனேட் பண்ணியிருக்காங்க? Tuesday, that is option number 5 will be your answer. Next one. How many textbooks will be donated immediately before day on which textbooks for biology are donated? எத்தனை பேர்? யாருமே இல்லை, ஏன்னா பயாலஜி தான் மண்டே, ரைட்? தட் மீன்ஸ் நன், ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன். இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். W லெஸ் தேன் இசட்னு கொடுத்துருக்காங்க. W லெஸ் தேன் இசட். ஸோ இசட்டுக்கும் டபிள்யூக்கும் காமனான வேரியபிள் என்ன இருக்கு? T இருக்கு. ஸோ T இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், E லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு இருக்கு. E லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு காமனான வேரியபிள் என்னது? நமக்கு T இங்க, ரைட்? ஸோ T என்ன சொல்றாங்க? T இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு E, ரைட்? அப்போ இது பார்த்தோம்னா சாரி, T லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்ல, ஐ மீன் T கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு E. ஸோ E தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ என்ன சொல்றாங்க? R லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு E less than or equal to R ன்னு சொல்றாங்க. ஸோ பாசிபிள் இல்லை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள்ஸ் தான். அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? neither nor, that is option number 2. நெக்ஸ்ட் ஒன். E less than or equal to V. ஸோ E less than or equal to V னா மறுபடியும் காமனான வேரியபிள் T தான். ஸோ T is what? greater than E, ரைட்? இப்போ ஈக்கும் வீக்கும் செக் பண்ணோம்னா பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன், ஆர் லெஸ் தேன் இசட்னு சொல்றாங்க. ஆர் லெஸ் தேன் இசட்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனான வேரியபிள் T. ஸோ இசட் இஸ் வாட்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன வருது? ஸோ இசட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு T, ரைட்? ஸோ இசட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அப்போ T இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் இருக்கா? இதுவும் ஃபாலோ ஆகுது. neither nor, ஆப்ஷன் நம்பர் 1 will be your answer. நெக்ஸ்ட் ஒன். ரைட், நெக்ஸ்ட் ஒன், மெஷின் இன்புட் அண்ட் அவுட்புட். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இன்புட்ல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி இது அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா இன்புட்ல இங்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல டிம்னு இருக்கு, இங்க ஸ்டெப் 1ல எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல 15 இருக்கு. ரைட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க 93 இருக்கு, இங்க ரைட் சைட்ல கேப்னு இருக்கு. அப்புறம் ரெண்டு சைட்ல அரேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் இந்த 15 இதே இடத்துல இருக்கு, இங்க 21 மாறி இருக்கு, இங்க டிம் இருக்கு. ஸ்டெப் 1ல, ஸ்டெப் 2ல 21 வந்துருச்சு. மற்றது ஸ்டீல் கேம் அது அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் சைட் பார்த்தோம்னா கேம்ப் இங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்துச்சு, இங்க கொஞ்சம் உள்ள வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ரைட்ல டிம் வந்திருக்கு, ரைட்? ஸோ அப்போ ஒரு நம்பர் ஒரு வேர்ட் அரேஞ்ச் பண்ண, லெஃப்ட் சைடு நம்பர், ரைட் சைடு வேர்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அரேஞ்ச் பண்றாங்கன்னா இப்போ இங்க பார்த்தா நமக்கு தெரியும் லாஸ்ட் ஸ்டெப்ல. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 15, 21, 44, 67, 89, 93. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எதெல்லாம் அரேஞ்ச் ஆகுதோ அது அதே பொசிஷன் இருக்கு, பொசிஷன் மாறல. அப்ப நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. இப்போ வேர்ட்ஸ் பார்த்தோம்னா
C, D, G, K, P, S first letters. அப்ப என்ன சொல்லலாம் alphabetical order இல்ல ascending order சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆக அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ரைட்? அப்ப என்ன சொல்லலாம் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. கிளியர்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக். ரைட்? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற இன்புட்டை நம்ம சால்வ் பண்ணோம். கிளியர்? ஸோ இன்புட்டை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு நான் லாஜிக்கும் சொல்லிட்டேன், என்ன பேட்டர்ன் சொல்லிட்டேன். நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட். வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் பட் ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் நம்பர்ஸ், ஒரு சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறீங்க. ரைட்? ஸோ எல்லாமே சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொடுத்த கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கமெண்ட்ல ஆன்சர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணல. ரைட்? மென்ஷன் பண்ணாதான் நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிக்கலாம், இல்லையா தெரியும் உங்களுக்கு. ரைட்? ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ஓகே 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The high nitrogen content of the fertilizer endosolan must combine with the bacteria present only in Campania soil. Type of yield results. Type 2 yield results. Okay, it has worked wonders in state A where the yield has doubled in a span of merely 3 years. The government of state B is confident that if endosulfan is used in state B as well, its agriculture productivity will definitely improve in 2 to 3 years. என்ன சொல்றாங்கன்னா இங்க high nitrogen content of the fertilizer endosulfan must combine with bacteria present only in Campania soil type. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிடைக்கும்னு சொல்றாங்க, only in Campania. ஸோ கபானியால மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க, கபானியால இருக்க சாயில் டைப்ல to yield result. It has worked wonders in state A. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஏல ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. where the yield has doubled in the span of merely 3 years. 3 இயர்ஸ்க்குள்ளேயே டபுள் ஆயிடுச்சு அவங்களோட இதுன்னு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் பி என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் கான்ஃபிடண்டா இருக்காங்க, இது வந்து ஸ்டேட் பில யூஸ் பண்ணா வித்தின் 2 to 3 இயர்ஸ்ல ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதுல என்ன கேட்கறாங்க கொஸ்டின்? ஓகே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். which of the given statements proves that state B will not be able to replicate the success of endorsement in state A in its own state? ஓகே ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, proves that statement B will not be able to replicate the success. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகாது ஸ்டேட் பின்றது கேக்குறாங்க. ரைட்? ஸோ பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தா ஸ்டேட் A was struggling with poor agriculture productivity 3 years ago. இல்ல the soil type Campania is presently only in state A in the whole country. Next one, all other factors required for agriculture etc. climate, water for irrigation etc. are already favorable and adequate in state B. Next one, only manufacturing plant of endorsement is located in state B. So endorsement's high chemical content renders the soils infertile after 5 to 6 years continuous use. As in other states, agriculture in state A and state B depend on rights. அப்போ இது எது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகுதுன்னா the soil type Campania is present only in state A in the whole country. அப்போ B தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, not dependent. Right? That means option number 2. Right? Next one பார்த்தோம்னா which of the given statements is implicit in the opinion of the government of state B? So implicit ன்னு கேக்குறாங்க, பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட்? தட் இஸ் all the other factors required for agriculture etc. climate, water for irrigation etc. are already favorable and adequate in state B. That is option number C will be your answer. That is C will be your answer, option number 2. Right? என்ன சொல்றாங்க இங்க implicit ன்னு கேக்குறாங்க சொல்றாங்க. ரைட்? opinion of government. Next one, an expert, although endorsement has tasted much success in the recent past, it is not advisable to continue its use if recommended to either switch to another fertilizer or organic farming immediately. Which of the given statements represents the basics of the expert's comment? Right? So basic of expert's comment na edu solla nama endorsements high chemical contents returns the soil infertile after 5 to 6 years of continuous use. So that means option number E in sollama. Right? Option number E, that is option number 5. Right? Option number 5 E is answer. Next one பாருங்க. K, L, M, N, O, P, Q and R are seated in a straight line but not necessarily in the same order.
some of them are facing south while some are facing north, right? So straight line சொல்லிட்டாங்க. So straight lineல வந்து பாத்தீங்கன்னா some are north some are south. எத்தனை பேரு 1 2 3 4 5 6 7 8. Okay, 7 8. 1 2 3 4 5 6 7 8, right? So some are north some are south. So initial நம்மளால டைரக்ஷன் எடுக்க முடியாது, அவங்க கொடுத்த டேட்டா படி தான் எடுக்க முடியும். So என்ன கொடுத்துறோம் பாருங்க, R sits third to the right of Q, Q sits at one of the extreme end of the line. அப்போ நமக்கு இங்க ரெண்டு பாசிபிலிட்டி வரும், 1 2 3 4 5 6 7 8. So Q நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். So Q இங்க இருக்குன்னா R is third to the right of Q, so 1 2 3 R இங்க வரும். இந்த கண்டிஷன்ல சவுத்னு எடுத்துட்டா 1 2 3 R இங்க வந்துரும், right? Next one, only 3 people between R and N. Only 3 people between R and N னா 1 2 3 R and N. அதே மாதிரி 1 2 3 R and N. Next one, both the immediate neighbors of R faces south. Both the immediate neighbors of R faces what? South. Next one, both the immediate neighbors of K faces north. Both the immediate neighbors of K faces north னா K இங்க வராது, அதே மாதிரி K இங்க வராது. So K இங்க வர பாசிபிள் இருக்கு. So ரெண்டு பேரும் நார்த்தா இருக்கலாம். அதே மாதிரி K இங்க வர முடியாது, K இங்க வர முடியாது, ஏன்னா இங்க சவுத்ல இருக்காங்க இல்லையா. அப்ப K இங்க எடுத்துக்கிட்டா ரெண்டு பேருமே நார்த்தா இருப்பாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், K is not an immediate neighbor of R. K is not an immediate neighbor of R, so satisfy ஆகுது. Next one, L sits second to the left of P. So L sits second to the left of P னா இங்க P எடுத்துட்டா second to leftல Q இருக்காங்க, இங்க P எடுத்துட்டா நமக்கு L இங்க பாசிபிள், அதே மாதிரி இங்க P எடுத்துட்டா இங்க பாசிபிள் கிடையாது, இங்க P எடுத்துட்டா நமக்கு பாசிபிள் இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட், இந்த கண்டிஷன்ல P இங்க எடுத்துட்டா நமக்கு பாசிபிள் இல்ல. So P இங்க எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட் L பாசிபிள், P இங்க எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட் பாசிபிள் கிடையாது, இங்க P எடுத்துட்டா இந்த பக்கம் செகண்ட் இந்த பக்கம் செகண்ட் இருக்காங்க, அப்போ நமக்கு P இங்க எடுத்துட்டா நமக்கு L இங்க வரும், ரைட்? Next, one of the immediate neighbors of O faces north. So one of the immediate neighbor of O faces north னா O இங்க எடுத்துக்கலாம், north இருக்காங்க, இங்க O எடுத்துட்டா நமக்கு இங்க தெரியல. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா O எடுத்துட்டா இந்த பர்சன் நார்த்தா இருக்கலாம், இங்க O எடுக்க முடியாது. So இங்க O எடுத்துட்டா இந்த பர்சன் நார்த்தா இருப்பாங்க, ரைட்? அப்ப ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க M வரணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, M is not an immediate neighbor of L. M is not an immediate neighbor of L. அப்ப M இங்க தான் வரும், அப்ப O இங்க வரும். O இங்க எடுத்துட்டா one of the immediate neighbor of O faces north னா அப்ப K வந்து நார்த் ஆயிடுவாங்க, right? Next one, M faces opposite direction that of O. M faces opposite direction that of O னா O வந்து north, அப்ப M வந்து பாத்தீங்கன்னா south ஆகும். Next one, okay, next என்ன சொல்றாங்க, immediate neighbors of L faces opposite direction. Immediate neighbors of L faces opposite direction னா O வந்து north, one of the immediate neighbor, அப்ப R வந்து பாத்தீங்கன்னா south ஆயிடுவாங்க. இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அங்க கொடுத்த டேட்டா படி, ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் நம்ம ஆன்சர் பண்ணலாம் இங்க, clear? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் N with respect to L? N with respect to L னா நமக்கு 1 2 3 third to the left. So third to the left, option number 2 is the answer. Next one, who amongst the following sits exactly between L and P? L and P க்கு நடுவுல exact R இருக்கா? R இருக்காங்க, option number 1. Next one, which of the following pairs represents immediate neighbors of the person seated at two extreme ends of the line? Two extreme ends of the line ல யார் இருக்கா? Q and N, that is option number 5. Okay, immediate neighbors. So the following pairs represent the immediate neighbors of the person seated at the two extreme immediate neighbors கேக்குறாங்க, that is M and K, that is option number 2, K and M. Next one, how many persons are seated between P and K? So P and K க்கு நடுவுல யார் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க, that is option number 2. Next one, if each of the persons are made to sit in alphabetical order from right to left, how many will remain unchanged compared to the original sitting arrangement, right? So இங்க நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, K, right? So K, L, M, N, O, P, Q, R. So இங்க சேஞ்ச் இங்க சேஞ்ச் ஆகல, சேஞ்ச் ஆயிருக்கு, இது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. So ஒரே ஒரு பர்சன் தான் நமக்கு சேஞ்ச் ஆகல, அப்ப என்ன சொல்லலாம், ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 5 1. Next one, how many persons in the given arrangement are facing south? South எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. So 1 2 3 4, so 4 persons are south, option number 1. Next one, so next one பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். In last 3 months 6 lions have died after being run over by trains between Suva and Pipava, stretched off city F. The city has lost around 11 big cats near the same region over a period of 2 years as their habitat is too close to the railways tracks
railway tracks, the authorities are worried about the reducing number of big cats in the city. Which of the following can be the immediate course of action taken by the authorities? So immediate course of action சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க? ஓகே 6 லைன்ஸ் 6 லைன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஓகே 6 சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க ட்ரெயின் மேலே மோதிட்டு ரைட். ஸோ இதுதான் இது கொடுத்துருக்காங்க. இங்கே இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னதுன்னு கேட்குறாங்க. த அத்தாரிட்டிஸ் ஷுட் கன்ஸ்ட்ரக்ட் மெனி அண்டர் பாஸ் த்ரூ அவுட் த சிட்டி டு ஃபெசிலிட்டேட் unhindered movement of the lines. இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்மளால பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நோ ட்ரெயின் ஷுட் பி அலவுட் டு பாஸ் த்ரூ that station alternate route constructed. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இமீடியட்டாக பண்ண முடியாது. The authority should set up tall fences and underpasses along the rail tracks running through the line above by the speed, and the train should be reduced to 25 kilometers in that state. That is option number 3 will be the correct one, right? அது நம்மளால இமீடியட்டா பண்ண முடியும். Next one, if the expressions are true, which of the following conclusion is definitely false? So k greater than or equal to t, k greater than or equal to t ன்றாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி, தட் இஸ் வாட் டெஃபினெட்லி ஃபால்ஸ் கேட்குறாங்க. அப்போ இது நமக்கு வராது, ஏன்னா டெஃபினெட்லி ட்ரூ. நெக்ஸ்ட் எம் கிரேட்டர் தேன் எஸ். ஸோ எம் கிரேட்டர் தேன் எஸ்னா ஸோ டீலேருந்து நமக்கு எஸ். ஸோ எம் கிரேட்டர் தேன் எஸ் அது கூட ட்ரூ தான், நமக்கு டெஃபினெட்லி ஃபால்ஸ் வேணும். ஆர் கிரேட்டர் தேன் எஸ். ஸோ ஆர் கிரேட்டர் தேன் எஸ் அது கூட ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஒன், எஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே. எஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஸோ பி கிரேட்டர் தேன் எஸ் அது கூட டெஃபினெட்லி ட்ரூ தான், ரைட். இப்போ ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், in this question there are two statements A and B. The statements may either be independent cause or effects. Okay, cause and effect based பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The functioning of Zilla district court remained paralyzed on third consecutive day as lawyers abstained from judicial work. Next one, in Zilla district the morning courts 6 a.m. to 1 p.m. have been in practice since 1965, and the lawyers council has called for a 3-day protest against their abolition சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க இங்க, the functioning of Zilla district court remained paralyzed on third consecutive day as lawyers abstained from judicial work. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால பேரலைஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் கான்சிக்யூட்டிவ் டே? ஸோ அது நமக்கு தெரியாது. அதுக்கான ரீசன் செகண்டா இருக்கான்னு பார்த்தா, in Zilla district the morning court 6 a.m. to 1 p.m. have been in practice since 1965, and the lawyers council has called a 3-day protest against their abolition, right? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி தான் காசு, ஏ இஸ் இட்ஸ் எஃபெக்ட். இதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க, ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பி